அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் மின்சார அதிர்ச்சியிலிருந்து ஒருவரை எப்படி மீட்பது என்று விவாதித்தோம். இன்றைய காணொளியில் பாதிக்கப்பட்டவரை மீட்ட பிறகு செயற்கை சுவாசம் செய்வது எப்படி என்று விவாதிக்கப் போகிறோம். பின்வருபவை செயற்கை சுவாசத்தை பயிற்சி செய்வதற்கான பல்வேறு முறைகள். 1. ஸ்காஃபர்ஸ் மெத்தட். 2. சில்வஸ்டர் மெத்தட். 3. ஹோல்கர் நீல்சன் மெத்தட். 4. மவுத் டு மவுத் மெத்தட். 5. மவுத் டு நோஸ் மெத்தட். 6. CPR இதய நுரையீரல் இயக்க மீட்பு முறை. செயற்கை சுவாச பயிற்சி. செயற்கை சுவாசம் என்பது இயற்கையான சுவாசம் நின்றுவிட்டால் நம்மால் செய்யப்படும் அவசர செயல்முறையாகும். நீரில் மூழ்குதல், மூச்சுத் திணறல், கழுத்து நெறிபடுதல், மூச்சடைப்பு, கார்பன் மோனாக்சைடு நச்சு மற்றும் மின் அதிர்ச்சியால் ஏற்படக்கூடிய இயற்கை சுவாச செயல் இழப்பிலிருந்து மீட்க செயற்கை சுவாச முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மெத்தட் 1. ஸ்காஃபர்ஸ் மெத்தட். ப்ரோன் பிரஷர் மெத்தட். 1. பாதிக்கப்பட்டவரை திறந்த வெளியில் சாய்ந்த நிலையில் தலை கீழ்நோக்கி படுக்க வைக்கவும். 2. மார்புக்கு அடியில் ஒரு சிறிய தலையணையை வைக்கவும். 3. தலையை ஒரு பக்கமாக திருப்புங்கள். 4. பாதிக்கப்பட்டவரின் தொடைகள் உங்கள் கால்களுக்கிடையில் இருக்குமாறு அமருங்கள். 5. உங்கள் கைகளை அவரின் மார்பின் கீழ்ப்பகுதியில் வைத்து பின்னர் மெதுவாக உங்கள் உடலை முன்னோக்கி சாய்த்து பாதிக்கப்பட்டவரின் விலாப்பகுதியில் மெதுவாக அழுத்தவும். 6. அழுத்துவதை நிறுத்தி மீண்டும் அசல் நிலைக்கு திரும்பவும். 7. 2 நிமிட இடைவெளியில் மீண்டும் செயல்முறையை தொடரவும். 8. இச்சுழற்சியை ஒரு நிமிடத்திற்கு 12 முறை செய்யவும். 9. பாதிக்கப்பட்டவர்கள் இயற்கையாக சுவாசிக்கத் தொடங்கும் வரை இச்செயல்முறையை தொடரவும். சில்வஸ்டர் மெத்தட். ஆர்ம் லிஃப்ட் செஸ்ட் பிரஷர் மெத்தட். பாதிக்கப்பட்டவரை திறந்த வெளியில் சாய்ந்த நிலையில் தலை மேல்நோக்கி படுக்க வைக்கவும். சிறிய தலையணையை தோள்பட்டைக்கு அடியில் வைத்து கழுத்து முழுவதுமாக நீட்டிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். பின்னர் பாதிக்கப்பட்டவரின் தலைக்கு அருகில் மண்டியிட்டு அவரது இரு கைகளையும் பிடிக்கவும். இப்போது பாதிக்கப்பட்டவரின் கைகளை அவரது தலைக்கு மேலே உயர்த்தி பின்னர் கைகளை மார்பின் மீது மடித்து உங்கள் உடலை முன்னோக்கி சாய்த்து அழுத்தம் கொடுங்கள். இந்த செயல்முறையானது பாதிக்கப்பட்டவரின் நுரையீரல் மூச்சை உள்வாங்கவும் வெளியேற்றவும் உதவுகிறது. பாதிக்கப்பட்டவருக்கு இயற்கை சுவாசம் கிடைக்கும் வரை இச்செயல்முறையை தொடரவும். ஹோல்கர் நீல்சன் மெத்தட். ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் மெத்தட். பாதிக்கப்பட்டவரை திறந்த வெளியில் தலையை கீழ்நோக்கி இருக்கும் நிலையில் படுக்க வைக்கவும். அவரது ஒரு உள்ளங்கை மற்றொரு உள்ளங்கையின் மீது இருக்குமாறு மடித்து வைத்து அவரது உள்ளங்கையின் மேல் கன்னம் இருக்குமாறு படுக்க வைக்கவும். அவரது தலையை ஒரு பக்கமாக சாய்க்கவும். பாதிக்கப்பட்டவரின் தலைக்கு அருகில் உங்கள் முழங்கால்களால் மண்டியிடவும். பாதிக்கப்பட்டவரின் முதுகில் இருபுறமும் உங்கள் கைகளை விரல்கள் விரிந்த நிலையில் வைக்கவும். முன்னோக்கி சாய்ந்து உங்கள் கைகள் நேராக இருக்கட்டும் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் பின்புறத்தை நன்கு அழுத்தி நுரையீரலிலிருந்து காற்று வெளியேறும்படி செய்யவும். பாதிக்கப்பட்டவரின் கையை முழங்கைக்கு மேல் மெதுவாக இழுக்கவும். சிறிது பின்னோக்கி நகர்ந்து அவரின் தோள்கள் நன்கு விரிவடையும்படி இழுத்து கையை மீண்டும் ஆரம்ப நிலைக்கு விடவும். ஒரு நிமிடத்தில் 12 முதல் 15 முறை இந்த செயல்முறையை தொடரவும். மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் மெத்தட். இம்முறை சிறந்த செயற்கை சுவாச முறைகளில் ஒன்றாகும். பாதிக்கப்பட்டவரை தட்டையான மேற்பரப்பில் படுக்கச் செய்யுங்கள். பாதிக்கப்பட்டவரின் கழுத்து மற்றும் தோள்களுக்கு அருகில் மண்டியிடவும். பாதிக்கப்பட்டவரின் தலையை சற்று பின்னோக்கி இழுத்து அவரது சுவாசத்தை கேட்டு அவரது மார்பை பார்த்து அவர் சுவாசிக்கிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவர் சுவாசமின்றி சுயநினைவில்லாமல் இருந்தால் ஒரு கையை நெற்றியிலும் மறு கையை தாடையிலும் வைத்து அவரது சுவாச பாதையை திறக்கவும். தலையை பின்னால் இழுத்து கன்னத்தை சிறிது கீழே உயர்த்தவும். இது பின்பக்க குரல் வளையிலிருந்து நாக்கை உயர்த்துகிறது. இதனால் காற்று மார்புக்கு சுதந்திரமாக பாயும். சுவாசப்பாதை தெளிவாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவரின் மூக்கை மூடி ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து எந்த இடைவெளியும் இல்லாமல் அவரின் வாயோடு வாய் சேர்த்து 1.5 முதல் 2 வினாடிகளுக்கு காற்றை ஊதவும். மிக வேகமாகவும் அதிகமாகவும் ஊதாமல் கவனமாக ஊதவும். ஒரு வினாடிக்கு ஒரு மூச்சு வீதம் ஒரு நிமிடத்தில் 10 முதல் 12 முறை தொடரவும். அவரின் மார்பு அசைவதைக் கண்டதும் ஊதுவதை நிறுத்தி உங்கள் இரு கைகளையும் ஒன்றை ஒன்றுடன் இணைத்து மார்பின் மையத்தில் 30 முறை சற்றே கடினமான மற்றும் விரைவான அழுத்தம் கொடுக்கவும். மவுத் டு நோஸ் ரெஸ்பிரேஷன் மெத்தட்.
பாதிக்கப்பட்டவரை படுக்க வைத்து, பாதிக்கப்பட்டவரின் கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கு அருகில் மண்டியிடவும். ஒரு கையால் நெற்றியை பிடித்து, மற்றொரு கையால் தாடையை மேல்நோக்கி உயர்த்தி வாயை மூடவும். ஆழ்ந்த மூச்சை எடுத்து, பாதிக்கப்பட்டவரின் மூக்கில் உங்கள் வாயால் 1½ முதல் 2 வினாடிகள் வரை இரு நாசிகளின் வழியாகவும் காற்றை ஊதவும். 10 முதல் 15 முறை இந்த செயல்முறையை பாதிக்கப்பட்டவர் இயல்பாக சுவாசிக்கும் வரை தொடரவும். மின் தீக்காயங்கள் பற்றி விவாதிப்போம். மின் தீக்காயங்களின் தீவிரம் மனித உடலுக்கு பாயும் மின்னோட்டம் மற்றும் நேரத்தை பொறுத்தது. பொதுவாக 500 முதல் 1000 வோல்ட் உயர் மின்னழுத்த மின்னோட்டத்தில் ஆழமான தீக்காயங்களும், 110 முதல் 120 வோல்ட் வரை லேசான தீக்காயங்களும் ஏற்படும். மின் தீக்காயங்களால் தோல், திசுக்கள் மற்றும் முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்படுவதோடு மரணம் கூட விளைகிறது. மின்னல், உயர் மின்னழுத்த கம்பிகளை தொடுதல் மற்றும் முறையாக பராமரிக்கப்படாத வீட்டு உபயோகப் பொருட்களால் மனிதர்களுக்கு மின் தீக்காயங்கள் ஏற்படுகிறது. மின்சார தீக்காயங்களுக்கு சிகிச்சையளிப்பது எப்படி? லேசான தீக்காயங்கள். எரிந்த பகுதியில் சாதாரண குளிர்ந்த நீரை ஊற்றவும் அல்லது சாதாரண குளிர்ந்த நீரில் 30 நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும். எரிந்த இடத்தில் ஐஸ், எண்ணெய் அல்லது குளிர்ந்த நீரை பயன்படுத்தக்கூடாது. தீக்காய பகுதியை பாதுகாக்க சுத்தமான உலர்ந்த துணியை பயன்படுத்துங்கள். மின்னலால் ஏற்படக்கூடிய கடுமையான தீக்காயங்களுக்கு அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். உடனடியாக ஆம்புலன்ஸை அழைக்கவும். இதற்கிடையில் பாதிக்கப்பட்டவர் சுவாசிக்கவில்லை என்றால் CPR செய்யவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு முதலுதவி செய்து மின்சார அதிர்ச்சியிலிருந்து ஒருவரை உங்களால் பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம். பார்த்ததற்கு நன்றி.